வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3 ஓகேங்களா. ஸோ அதில் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் எ 3-digit நம்பர் when the tens and the hundreds digits are interchanged the new number is 54 more than 3 times the original number. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3-digit நம்பர் இருக்குது, அதோட 10s-ஐயும் 100 டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. இது 10 இருக்கிற இடத்துல 100 பிளேஸும் 100 பிளேஸில் 10th பிளேஸில் இருக்கிற நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுன்னா வரக்கூடிய நியூ நம்பர் வந்து 54 மோர் தேன் 3 டைம்ஸ். அதோட 3 டைம்ஸோட 54 ஆட் பண்ணால் என்ன வருமோ அந்த நம்பருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ சென்டென்ஸாக ஃபார்முலாவாக ஈக்குவேஷனை எழுத போகிறோம். இப்போ வாங்க. ஸோ ஈக்குவேஷனை எழுதும்போது பாருங்கள், ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே 100x ப்ளஸ்ஸு 10y ப்ளஸ் இஜெட், இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் நம்பரோட 3 டைம்ஸோட 54 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த 10s-ஐயும் 100 டிஜிட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 100x-ஐ 10x-ஆகவும் 10y-ஐ 100y-ஆகவும் மாற்றிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஃபண்டமெண்டல். ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 300x ப்ளஸ் 3 × 10 30y 3 × z 3z ப்ளஸ் 54 ஈக்குவல் டு, ஸோ இந்த சைடில் இருக்கிறதே அப்படியே கொண்டு வாங்க, -10x - 100y - z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸு 300 இருக்குது, இங்கே -10 இருக்குது. ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 290x. ஓகேங்களா. ஏன்னா -10 இங்கே இருக்குது, இது ப்ளஸ் 300. அடுத்து 30y - 100y என்ன வரும், -70y. 3z - z ப்ளஸ் 2z 54 அந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா -54. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இஃப் 198 இஸ் ஆர்டர்டு டு த நம்பர் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நம்பர் என்னது, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பரு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z. இதோட 198 ஆட் பண்ணுன்னா இந்த டிஜிட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா. ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா 100 டிஜிட்டு ப்ளஸ் 10y, ஓகே கரெக்டு தான், ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா. இப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் அந்த சைடு கொண்டு வரும்போது 100x - x ப்ளஸ் 10y - 100y ப்ளஸ் இஜெட்டு, இது வந்து 100 டிஜிட் -100 டிஜிட். ஓகேங்களா. ஸோ இது 100yல 10y தான், 10y 10y. ஓகேங்களா. ஸோ இந்த 10y இந்த சைடு வரும்போது -10y, இந்த 100 டிஜிட் இந்த சைடு வரும்போது -100 டிஜிட். 198 அந்த சைடு போச்சுன்னா -198. ஸோ 100x - x 99x. அடுத்தது பாருங்கள் 10y 10y கேன்சல். அடுத்தது இஜெட் பாருங்கள், ப்ளஸ் இஜெட்டு -100 டிஜிட், அப்போ என்ன வரும் -99 இஜெட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ப்ராக்கெட்டில் போட்டுக்குவோம். ஓகேங்களா. ஈக்குவல் டு -198. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 99 இங்கே 99, இது வந்து 99ஓட மல்டிபிள்ஸ் 2 டைம்ஸ் 99 போட்டால் வரும். ஸோ அப்போ டிவைடட் பை 99 போட்டால் கட் பண்ணால் எக்ஸு 99 கட் பண்ணால் ஒன்று தான். ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இதை 99 கட் பண்ணால் -2. ஸோ எனக்குரிய செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The 10 digit exceeds the 100 digit by twice as that of the 10 digit exceeds the unit digit. ஓகேங்களா. அதாவது 10 டிஜிட்டில் இருக்க நம்பரு 100 டிஜிட்டில் இருக்க நம்பரை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதிகம் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா twice that of 10 digit exceeds the unit digit. 10 டிஜிட்டில் இருக்கிறது யூனிட் டிஜிட்டில் இருக்கிறத விட 2 மடங்குக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 10 டிஜிட்டில் இருக்கிறது 100 டிஜிட்டில் இருக்கிறத விட அதிகம். ஸோ இது வந்து ட்வைஸஸ், அப்போ 2 மடங்கு 10 டிஜிட்டில் இருக்கிறது யூனிட் டிஜிட்டில் இருக்கிறதுக்கு சமம். ஸோ இதுதான் அவன் ஸ்டேட்மெண்ட். சாரி,
ஸோ இது வந்து 10 டிஜிட்டு, இது 100 டிஜிட்டு. 10 டிஜிட்டு எக்ஸீட்ஸ்னால் எது முன்னாடி இருக்கோ அதுதான் பெருசுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸீட்ஸ் 100 டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் 100 டிஜிட். ஸோ 100 டிஜிட்டோட 10 டிஜிட் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ட்வைஸ் அஸ் 10 டிஜிட் எக்ஸீட்ஸ் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது. எக்ஸீட்ஸ் அப்படின்னா மைனஸ் சொல்லிடுங்க. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பாருங்கள். ஸோ 10 digit exceeds the unit digit. ஸோ இது 10 digitனா ஒய், எக்ஸீட்ஸ்னா மைனஸ், யூனிட் டிஜிட்னா இஜெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது இங்கே சொல்லியிருக்காங்க ட்வைஸஸ். ஸோ இதுக்கு 2 மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க, த 10 digit exceeds the 100 digit. ஸோ 10 digit exceeds the 100 digit. ஓகேங்களா? ஈக்குவல் டு. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸு, இந்த இது 2 வந்து காமன். ஸோ 2y மைனஸ் 2z. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு போங்க, ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2y, இந்த ஒய் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு 2y மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து எனக்குரிய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வழக்கம் போல் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே. இந்த 3 ஈக்குவேஷனையும் பாருங்கள். எக்ஸு ஒய் இஜெட் இருக்குது, இங்கே எக்ஸு ஒய் இருக்குது, இங்கே எக்ஸு ஒய் இஜெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் வச்சு இஜெட்டை எலிமினேட் பண்ணால் எக்ஸு ஒய் கிடைக்கும். அப்போ வர ஃபோர்த் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வச்சு எக்ஸையோ ஒய்யை எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். 290x minus 70y plus 2z equal to minus 54. தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறேன். இங்கே வெறும் ஒய் தான் இருக்குது சிம்பிளாக. ஸோ அப்போ 70 மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? தேர்ட் இன்ட்டு 70. ஸோ 70x ப்ளஸ் 70y 2 இன்ட்டு 70 மைனஸ் 140 z equal to 0. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இது ப்ளஸ் மைனஸு, இது ப்ளஸ். அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணாலே எனக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை சைனை. 290 ப்ளஸ் 70 360x. அடுத்தது பாருங்கள் மைனஸ் 70y ப்ளஸ் 70y. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 138 z ஈக்குவல் டு மைனஸ் 54. ஓகேங்களா? ஸோ இது பார்க்குறதுக்கு பெரிய நம்பராக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க வேணாம். இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா எனக்கு 290 70 360 70 70 கேன்சலு. 2லேருந்து மைனஸ் 140. ஸோ அப்போ மைனஸ் 138 மைனஸ் 54 0 மைனஸ் 54. ஸோ இது எல்லாமே பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் சின்ன நம்பராக மாற்ற ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 கன்ஃபார்மு. 7 வருமா? வராது. 8 வராது. ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. அப்போ டிவைடட் பை 6 அப்படின்னு போடுங்க. என்ன வரும்? 60x மைனஸ் 23z ஈக்குவல் டு மைனஸ் 9. ஓகேங்களா? 23ன்றது ஓகே ப்ரைம் நம்பர் தான். ஸோ அப்போ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது ஃபோர்த் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸு மைனஸ் ஒய் கிடச்சிருக்கு, இங்கே எக்ஸு மைனஸ் 23z கிடச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 99 சப்ட்ராக்ட் டிவைட் பண்ண பிறகு இஜெட் தான் நம்மளுக்கு ஒய் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இவ்வளோ நேரம் நம்ம பண்ணால் இது எல்லாமே எக்ஸு மைனஸ் 23z ஃபோர்த் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் நான் எக்ஸை கேன்சல் பண்ணனா 60 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 16 போட்டேன்னா 60x, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 60x மைனஸ் 60z ஈக்குவல் டு மைனஸ் 120. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைனு. அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சைனு எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா?
ஸோ அப்படின்றப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 23z ப்ளஸ் 60z, இங்கே மைனஸு இது ப்ளஸ்ஸு, அப்போ என்ன வரும் 33 37 40 37z ஈக்குவல் டு 120லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 111. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது ப்ளஸில் தான் வருது. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸு தான். 37z ஈக்குவல் டு 111. அப்போ z ஈக்குவல் டு 111 டிவைடட் பை 37 கட் பண்ணால் 337s ஆர் 111. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு z ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ z ஈக்குவல் டு 3ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சப் z ஈக்குவல் டு 3 செகண்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டோம் அப்படின்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் x மைனஸ் z ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? இங்கே இருக்குது x மைனஸ் z ஈக்குவல் டு -2. இதுலேயே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா x மைனஸ் zக்கு பதிலாக 3 -2, x ஈக்குவல் டு -2 -3 இந்த சைடு வரும்போது +3. ஸோ -2 + 3 1, x ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ x ஈக்குவல் டு 1 அண்டு z ஈக்குவல் டு 3 இன் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனில் போகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0, x 1 y 0 zக்கு பதிலாக 3, y 0 இல்லை y அப்படியே தான் போகணும், ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, 1 மைனஸ் 6ன்றப்போ -5. ஸோ ஒய் -5 ஈக்குவல் டு 0, இந்த -5 அந்த சைடு வரும்போது +5. ஓகேங்களா? ஸோ அப்போ x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 5, z ஈக்குவல் டு 3. ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டுபிடிச்சாச்சு. பட் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர்னால் நம்மளுக்கு x ஃபஸ்ட்டு, y செகண்டு, தேர்டு வந்து z. ஸோ அப்போ x வந்து 1, y வந்து 5, சரி x ஈக்குவல் டு 1, y வந்து 5, z ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து எழுதுகிறோம். தட் ஃபோர் த நம்பர் இஸ், இடம் இல்லை அதனால் நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் ஃபைனலாக எடுத்து எழுதிடுங்க 153. ஓகேங்களா? 1 y x y z இந்த மாதிரி வரிசையாக எடுத்து எழுதிடுங்க. அந்த நம்பர் 153 அப்படின்ட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன்சர் முக்கியம், கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.